என்னுடைய போர்ட்ஃபோலியோ காமிக்கலான்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். லைக் என்னுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி அலோகேட் பண்ணியிருக்கேன், ஈக்விட்டி, கோல்டுக்கு எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்கேன், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கடந்த 2-3 நாட்களாக ஒரு நிஃப்டி வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டில் இருக்கான். லைக் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் வீக் ஹார்ட்டடாக இருந்தால் ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் மார்க்கெட் ஃபார் 3-4 டேஸ். ஏன்னா இது நடக்கும். இது ஒரு நார்மலான ஒரு சினாரியோ தான். நீங்கள் இங்கே மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணி பாருங்களேன். எத்தனை டைம் விழுந்தவன் ஏறாமே அங்கே போயிட்டான். ஜஸ்ட் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், எத்தனை டைம் விழுந்திருக்கான், எத்தனை டைம் மார்க்கெட் விழுந்தவன் ஏறாமையாக போயிருக்கான். அது மட்டும்தான் நல்லா யோசிச்சுக்கோங்க. இது வந்து விழுறது எல்லாமே நார்மல் தான். ஸோ அதை மனசில் வச்சுட்டு மார்க்கெட்டை பாருங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு 200 புள்ளி மேலே ஏறி முடிச்சிருக்கான். இது வந்து 2 விதமாக நான் பார்க்குறேன். இதை வந்து டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட் டேர்ம்ஸில். லைக் ஒரு ரப்பர் பாலை கீழே போட்டோம்னா ஜஸ்ட் ஒரு மேலே திரும்பி எழும்பும் இல்லை, அந்த அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த திரும்பியும் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே அவன் போகணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே போனானா தான் அவன் வந்து மார்க்கெட் திரும்பி வந்து புல் கண்ட்ரோலுக்கு வரான்னு அர்த்தம். இல்லை இந்த இதை உடைக்க முடியாமல் இப்படி போயிட்டு இப்படி கீழே வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஓகேங்களா? ஸோ 2 சினாரிக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும். லைக் ப்ரிப்பேர் ஃபார் த ஒஸ்ட்டு. ஓகேவா? ஹோப் ஃபார் த பெஸ்ட். லைக் இது தாண்டி போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் நம்ம ப்ரிப்பேராகவும் இருந்துக்கணும். இந்த ஒஸ்ட்டுக்கும் நம்ம ப்ரிப்பேராக இருந்துக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபால் வந்து நேச்சுரல் தான். ஃபாலுக்கு அடுத்து நம்ம எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலு, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம யோசிக்கணும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அவனை தொடர்ந்து நிஃப்டியை தொடர்ந்து பேங்க் நிஃப்டி பாருங்களேன். பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல புல் பேக் கொடுத்துருந்தான். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியும் ஒரு இந்த ட்ரெண்டை மதிச்சு தான் வரான். பட் ஆனால் நம்ம பார்க்கலாம். லைக் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் ட்ரெண்ட் போட்டிருக்கேன். இது வந்து டெய்லி சார்ட்டில் இருக்கான் பேங்க் நிஃப்டியில். எத்தனை ஒரு சப்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட்டை தான் இந்த டைமும் எடுத்து மேலே வந்திருக்கான் உள்ள ரேஞ்சுக்குள்ளே. பட் ஆனால் அது நிலைக்கணும். திரும்பியும் ஒரு ஓப்பன் க்ளோஸ் வைக்கணும். இப்படி இப்படி ஒரு ஓப்பன் க்ளோஸ் வச்சானா தான் திரும்பி இது மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஸோ அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்காங்க. நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கணும் எப்பயுமே. என்ன நல்ல ரேஞ்சுனா என்னன்னு சொல்ல வரேன்னா, ஒரு டாப்லேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், ஒரு 7% இன்னமுமே கீழே தான் இருக்கான். புரியுதுங்களா? ஒரு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 7% கீழே இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. புரியுதுங்களா? நமக்கு ஒரு நார்மலான ஸ்டாக் இப்போ டிமார்ட்க்கு விழுந்தான் 15%, ஐசிஐசிஐ பேங்க் 2% விழுகிறதெல்லாம் அதிகம். அது வேற டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா ஒரு இண்டெக்ஸே உங்களுக்கு வந்து ஒரு 7% இன்னும் கீழே இருக்கிறான்னா, நமக்கு அழகாக கேப்சர் பண்ண வேண்டிய இண்டெக்ஸ் ஃபண்டில் மினிமல் ரிஸ்க், ரொம்ப ரொம்ப குறைவான ரிஸ்க்கு. அவனே நமக்கு வந்து ஒரு 6% கண்ணுக்கு தெரிஞ்சே ஒரு லாபம் கொடுக்க போகிறான்னா, நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கேட்ச் பண்ணிக்கணும். லைக் நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ண முடியும். லைக் ஆவரேஜாக ஜென்ரேட் பண்ணுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க அந்த அனாலிசிஸை. உங்கள் அனாலிசிஸும் அப்ளை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ஒரு மேட்சிங் ஆகுதா, இந்த லைன் எப்படி போடுறோம், இதெல்லாமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பேங்க் நிஃப்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். ஐ மீன் சப்போர்ட் பண்ணுறான்னா லைக் அதே ட்ரெண்டை தான் சப்போர்ட் பண்ணுறான். நம்ம ஏற்கனவே நேற்று பேசியது மாதிரி இப்படி திரும்பி மேலே ஏறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவனும் ஒரு 2% முடிச்சிருக்கான். நேற்று இறங்குனது இன்றைக்கி கொஞ்சம் ஏற்றி விட்ருக்கான். அவ்வளோதாமே தவிர வேறு எதுவும் தெரியல. இப்படி ஏற போகிறானோ இல்லை இப்படி ஏறி இப்படி இறங்க போகிறானோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஏறி இப்படி ஏறதுக்கு தான் வாய்ப்பு. நான் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து யோசிக்கிற மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கை மட்டும் நடக்க மாட்டேங்குது. இவனுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஒரு பேசிக்கான திங்கு. ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான திங்கு. அப்புறம் நசாரா பாருங்களேன். லைக் நேற்று இறக்குனதை இன்றைக்கி ஏற்றிட்டான். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். லைக் ஒரு நாள் மார்க்கெட் இருந்துச்சுன்னா என்ன, அந்த அந்த கம்பெனி என்ன போய் ஜீரோக்காக போயிடும், இல்லை அந்த பிஸ்னஸ் அப்படியே படுத்து தூங்கிடும். இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். இது வந்து ஜஸ்ட் வொலாட்டிலிட்டி. நம்ம கம்முன்னு கை காலை கம்முன்னு வச்சுருந்தோம்னாவே நம்ம ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். நேற்று இறக்குனா ஒரு 4-5% நம்ம இறக்குனா, திரும்பி இன்றைக்கி அதே மாதிரி 5% ஏற்றி விட்டான். ஸோ என்ன சொல்ல வருது மார்க்கெட்டு, வீக் ஹேண்ட்ஸை வந்து ஐ மீன் கையை நழுவி விடுறது தான் ஒரு மார்க்கெட்டு. நம்ம பயந்து இந்த இடத்துல விற்றுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஒரு 5% அப்படியே ஏற்றி விட்ருக்கான். ஸோ நமக்கு வர வேண்டிய லாபம் வேற எவனுக்கோ போயிருக்கும். தைரியமாக இந்த இடத்துல வாங்கினவனுக்கு அந்த லாபம் போயிருக்கும். ஸோ நம்ம பயந்தோம்னா நமக்கு தான் நஷ்டம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கற்றுக்கணும். கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயமே வராது. கற்றுக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயம் கண்டிப்பாக இருக்கும். கற்றுக்கிட்டிங்கன்னா
பயமே இருக்காது. என்னுடைய எக்ஸாம்பிளும் அதுதான். நான் கத்துக்கிற வரைக்கும் பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஐயோ! மார்க்கெட் விழுதேன்னு. பட் நான் ஒன்ஸ் கத்துக்கிட்டேன்னா, இந்த ஃபால் இப்போ வந்து என் போர்ட்ஃபோலியோ ஒரு 4% இறங்குச்சுங்க. லைக் நம்ப மாட்டீங்க. 4% இறங்குச்சு. பட் ஆனா எனக்கு துளி கூட பயம் இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் மார்க்கெட் எப்படியும் திரும்பி ஏறப்போகுது. அதே மாரி நம்ம எப்படியும் எஸ்ஐபி மோட்ல தான் போடுறோம். பல்க் இன்வெஸ்ட்மென்ட் நான் போட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில. இந்த மாரி மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ல இருந்துச்சுன்னா தான் பல்க் இன்வெஸ்ட்மென்ட் போடுவேன். பட் மத்தபடி எஸ்ஐபி மோட்ல தான் இருக்க போறேன். அண்ட் அகைன் லைக் எனக்கு இப்ப நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போடுற அமௌண்ட் 10 வருஷமாவது நான் வேலிடிட்டி வச்சிருக்கணும்னு நான் நினைப்பேன். 10 இயர்ஸ் நம்ம வச்சிருக்கணும். புரியுதுங்களா? நான் இன்னைக்கு காசு போட்டு நாளைக்கு எடுக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. என் ஸ்டாக்ஸ்லாம் லாபத்தில தான் இருக்கான். 60% 70% லாபத்தில தான் இருக்கான். பட் ஆனா, அது எனக்கு விக்கிறதுக்கு இப்போதைக்கு ஐடியாவே இல்ல. ஏன்னா, எனக்கு வந்து அது ஒரு பிசினஸ் பில்ட் ஆகுறதுக்கு நம்ம டைம் குடுக்கணும். நமக்கு கோல் வந்து 10 இயர்ஸாவது மினிமம் ஒரு ஸ்டாக்ஸ வச்சிருந்தோம்னா தான், அதனுடைய பொட்டன்ஷியல் ஃபுல்லா அனுபவிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நெறையா ஒரு மீம்ஸ் இருக்கும். நெறைய ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் 1990ல வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போ நீங்க கோடீஸ்வரன். அந்த மாரி நெறைய உங்களுக்கான நியூஸ் நியூஸ் கிடைக்கும். அந்த மாரி நம்ம வச்சிருக்கணும். அந்த கன்விக்ஷனோட இந்த ஸ்டாக் நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவான் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனோட வச்சிருக்கணும். ஏன் நான் நசாரா டெக்க வந்து நான் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கிறேன் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்றேன்னா, இவன் வந்து ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரியில இருக்கான். என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியால அடுத்து பூம் ஆக போறது கேமிங் இண்டஸ்ட்ரி. என்ன காரணம்னா, இப்பயே நீங்க நெறைய பேர பார்த்துக்கிட்டீங்கன்னா, PUBG நெறைய கேம்ஸ் விளையாடுறாங்க. இப்ப ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டிஸ்னிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லைவ் கேமிங்லாம் போடுறாங்க. ஓகேங்களா? இவன் நசாரா என்ன பண்றான்னா, லைக் கிடோபியான்னு ஒரு கேம்ஸ் இருக்கு. கிட்ஸ டார்கெட் பண்ணி கேம்ஸ் குடுக்குறான். ஸோ நமக்கே தெரியும் நம்ம வீட்லயே கிட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தெரியும் ஆல்வேஸ் அவங்க கேமிங்ல தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த நசாரா டெக்னாலஜிஸ் ஒர்க் பண்றான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இவன்ட்ட நெறைய பொட்டன்ஷியல் இருக்கு. அதனால தான் நான் வந்து இவன வந்து நல்லா அக்யூமுலேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து இதெல்லாம் நார்மல் தாங்க. நார்மலா நிஃப்டி டிமார்ட் இன்னிக்கும் அடி உதைச்சுட்டாங்க. அ என்ன பொறுத்தவரைக்கும் அவன் அடுத்த சப்போர்ட்ல தான் வெயிட் பண்ணுவான். இந்த சப்போர்ட்டுக்கு போயிட்டு தான் வருவான். இல்லைன்னா வர முடியாதுன்னு நெனைக்கிறேன். இப்போதைக்கு. ஸோ அவனுக்கு வந்து ஸ்டோர் ரிசல்ட்ஸ் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் எஸ்டிமேஷனோட வரல. ஸோ அதனால அடிச்சு உதைக்கிறாங்க இவன. ஸோ கீழ வந்துட்டு தான் ஏறுவான். இவனுதுலயும் நான் அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இவனுதுலயும் பயம் இல்ல. டிமார்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரீட்டெயில் கஸ்டமர்ஸ தான் அவன் டார்கெட் பண்றான். டைரக்ட்டா பிசினஸ் வந்து ரீட்டெயில் கூட நடக்குது. நீங்க ஜஸ்ட் ஒரு வீக்கெண்ட்ல போய் பாருங்க. டிமார்ட் ஸ்டோர் நியர்பைல இருந்துச்சுன்னா, எவ்வளோ பீப்பிள் வாங்குறாங்க. அவனுடைய குரோத் ஸ்டோரிலாம் பாருங்க. அவனுடைய ரெவென்யூ குரோத்த பாருங்க. உங்களுக்கே ஒரு கன்விக்ஷன் பில்ட் ஆயிடும். நம்ம சொல்றத விட நீங்க அந்த மாரி ஸ்டோர்ஸ்ல போய் பார்த்தீங்கனாலும், அவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கன்விக்ஷன் பில்ட் ஆகும். ஸோ இந்த மாரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபண்டமெண்டலா இருக்கிறவன பொறுமையா நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அவன் மேலே ஏறுவான். அன்னைக்கு வந்து நம்மளால புடிக்கவே முடியாது. நம்ம அன்னைக்கு வந்து அதிகமா அமௌண்ட் போட முடியாது. பயத்துல போட மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ஃபியர்லயே தான் இருக்காங்க. இது ஓகே தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எக்ஸ்ட்ரீம் ஃபியருக்கு வருவாங்க. இன்னும் ஒரு 2, 3 நாள் விழுன்னு தான் என்ன எதிர்பார்ப்பு. பார்க்கலாம். வந்துட்டு தான் அடுத்ததுக்கு போவாங்க. ஸோ அடுத்து இன்னொரு நியூஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்எஸ்டிஎல் நெறைய ஐபிஓ லைன் அப் ஆயிருக்கு. நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா, கண்டிப்பா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஐபிஓலலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். விச் வில் பி கிரேட். புரியுதுங்களா? என்எஸ்டிஎல்ங்கிறது வந்து சிடிஎஸ்எல் மாரி ஒரு டெபாசிட்டரி. ஓகேங்களா? நம்ம என்ன ஸ்டாக்ஸ் வாங்கி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி வித்தாலும் டெபாசிட்டரி மூலியமா தான் போய் வெளியில வரும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓலாம் ஒரு முக்கியமான ஐபிஓ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஓகேவா? அதனால கண்டிப்பா இதுலலாம் நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, அவன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ என்எஸ்டிஎல் ஐபிஓ வருது, ஹிண்டாய் மோட்டார் ஐபிஓ வருது. இது 2மே மிகப்பெரிய ஐபிஓ. அடுத்து என்எஸ்சி ஐபிஓ வருது. ஸோ இந்த 3க்குமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இது. ஓகேங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ பேசிக்கா ஒரு அக்கவுண்ட் டீமேட் அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு எப்பப்பலாம் நமக்கு அ இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நல்ல ஒரு ஸ்டாக், நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்க ஸ்டாக்லாம் கண்ல தென்பட்டுச்சுன்னா, நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹிண்டாய் மோட்டார் ஐபிஓவும் வருது. இந்த ஐபிஓ வரும்போது நான் அத பத்தி டீட்டெயில்டா போடுறேன். லைக் எப்படி அப்ளை பண்றது? எத பார்த்து அப்ளை பண்றது? லைக் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். யாஹ்! என்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் 16.77 ஜெனரேட் ஆயிருக்கு. லைக் எக்ஸ்ஐஆர்ஆர் வந்து லாங் டெர்ம்ல ஓகேங்களா? ஸோ அத விட்டுருங்க. மார்க்கெட் இப்ப நல்ல ட்ரெண்ட்ல இருக்கான். பட் அதே டைம்ல நான் வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டே வரதுனால எனக்கு எக்ஸ்ஐஆர்ஆர் கம்மி தான். ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருந்துச்சு. என்னப்பா இவ்வளோ தான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன்னா, அது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். ஏன்னா நான் வந்து அக்ரெசிவா இப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். எனக்கு லாங் டெர்ம்ல ஒரு 16 to 18 வந்தா ஓகே.
ஓகேங்களா? அந்த அளவுக்கு பண்ணாவே நம்ம தான் ஒரு ராஜா. இது வந்து 16 to 18% ஒரு 20 இயர்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள அடிச்சுக்க ஆள் இல்ல. ஓகேவா? ஸோ அத விடுங்க. எக்ஸ்ஐஆர்ஆர் ஓகே. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் போர்ட்ஃபோலியோ சைஸ். நீங்க எப்படி அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்றீங்களா? ஏது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது. ஸோ இவன பாருங்க. லைக் இத தான் நான் வந்து முக்கியமா பேசணும்னு நெனச்சேன். லைக் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்ப்ளிட் வந்து இப்போதைக்கு நான் நெறைய ஈக்விட்டில தான் பண்ணியிருந்தேன் இதுவரைக்குமே. இப்போ தான் டைரக்ட்டா ஐ மீன் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா போயிட்டுருக்கேன். ஏன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ சைஸ் அதிகமாயிட்டே வருது. ஒவ்வொரு ஸ்டாக்லயும் ஒரு அதிகமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன் அப்போ பயமா இருக்கும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்ல ரூ. 10,000 போட்டு ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. அதே நம்ம ஒரு ஸ்டாக்ல ஒரு ரூ. 1,00,000 மேல போறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயம் தானா வந்துரும். ஏன்னா, ஈவன் தோ நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாலும், ஈவன் தோ உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் புரிஞ்சாலும், மார்க்கெட் இப்படி வாலட்டிலிட்டியா இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா சைக்காலஜி வந்து ப்ளே பண்ணும். லைக் திடீர்னு இது கீழ போச்சுன்னா என்னப்பா பண்றது? ரூ. 20,000 நட்டத்துல காட்டுறான்னு வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் பயப்படுவோம். ஓகேங்களா? நானுன்னு இல்ல, நீங்களுன்னு இல்ல. என்ன நாலேட்ஜ் இருந்தாலும் அந்த பயம் இருக்கும். அந்த பயத்த போக்குறதுக்கு தான் அந்த எக்ஸ்போஷர் டைரக்ட் ஸ்டாக்ஸோட எக்ஸ்போஷர் கம்மி பண்ணிட்டு, டைரக்ட்டா நான் வந்து இன்டைரக்ட்டா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடப் போறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல நமக்கு வந்து நீங்க எவ்வளோ அமௌண்ட் போட்டீங்கனாலும், அது வந்து அ எவ்ரி டே ஒன்ஸ் தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டோ, லாஸோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ, அத வந்து நம்ம அதிகப்படியா பார்க்க மாட்டோம். புரியுதுங்களா? ஏன்னா, ஈக்விட்டி பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். திடீர்னு இன்னைக்கு மார்க்கெட் விழுந்துச்சுன்னு போய் கைட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு ரூ. 10,000 நட்டம் காட்டும் ஒரே ஸ்டாக்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பேனிக் வரும். அந்த பேனிக் வரக்கூடாதுங்கிறதுனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்ப. இன்டைரக்ட்டா. ஸோ, இப்ப என்னுடைய போர்ட்ஃபோலியோ 65% ஈக்விட்டில டைரக்ட்டா இருக்கான். 31% இன்டைரக்ட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல போயிட்டுருக்கு. கோல்டும், டெட்டும் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன். கோல்டும் டெட்டுங்கிறது கோல்டு பீஸு, டெட்டுங்கிறது வந்து சில்வர் பீஸு. ஸோ இது 2ம் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஒரு 10% கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய பிளான். அதே மாரி இப்ப ஈக்விட்டிலயும் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய அதிகப்படியான போர்ட்ஃபோலியோ வந்து ஈவன் ஃபினான்ஷியல்ஸ்ல தான் இருக்கான். ஸோ ஃபினான்ஷியல்ஸ்ங்கிறது பேங்க், HDFC பேங்க், கோட்டாக் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த மாரி ஸ்டாக்ஸ்லலாம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாரி கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து FMCG, இந்த கோல்கேட்டு, ஐடிசி, HUL அவன். டெட்டுங்கிறது வந்து நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டிருக்கிறதுனால, அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல போட்டிருக்கிறதுனால டெட்டுன்னு வருது. ஸோ இந்த மாரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் வந்து ஐ மீன் டைவர்சிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிஸ்க் கம்மி. ஸோ நீங்க இங்க பார்த்திருப்பீங்க, இங்க இந்த பெர்சன்டேஜ் பத்தி பேசினோம்ல. ஸோ இந்த பெர்சன்டேஜ்க்கு இவனுங்களும் ஒரு காரணம். ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்காது. நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து அக்ரெசிவான அமௌண்ட். பட் ஆனா என் போர்ட்ஃபோலியோ வந்து டிஃபென்சிவ் போர்ட்ஃபோலியோ. லைக் ரொம்ப ரிஸ்க் எடுக்காம, லைக் நெறைய செக்டர்ஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணி அமௌண்ட்ட போட்டிருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து எக்ஸ்ஐஆர்ஆரும் அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிக்கும். புரியுதுங்களா? புரியும்னு நெனைக்கிறேன். புரியலனா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் திருப்பியும். ஸோ அதே மாரி இந்த இந்த செக்ஷனையும் பார்க்கணும். லார்ஜ் கேப்ல எவ்வளோ வச்சிருக்கேன், மிட் கேப்ல எவ்வளோ வச்சிருக்கேன், ஸ்மால் கேப்ல எவ்வளோ வச்சிருக்கேன். ஸோ அர்லியரா பார்த்துக்கிட்டிங்கன்னா, என் போர்ட்ஃபோலியோ லார்ஜ் கேப்ல தான் வச்சிருந்தேன். நெறைய 70% பக்கம் இருந்துச்சு. இது எப்பன்னா லைக் இனிஷியல் ஸ்டேஜஸ். நான் அப்பதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள அறிமுகம் ஆனப்ப 70% வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், லைக் மிட் கேப்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லார்ஜ், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல வந்து எக்ஸ்போஷர் நல்லா கிடைச்சிருக்கு. ஸோ இது என்ன பண்ணும், நமக்கு எக்ஸ்ஐஆர்ஆர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வழிவகுக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி இவனதுல என்னுடைய லார்ஜஸ்ட் அலோகேஷன் வந்து HDFC பேங்க்ல வச்சிருக்கேன். ICICI பேங்க் நம்ம இதுக்கும் ரிலேட் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல்ஸ் அவன் 45% வச்சிருக்கேன்ல, அதுக்கு கணக்கு போட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா HDFC பேங்க் 13% வச்சிருக்கேன். ICICI, டிமார்ட் நான் அக்யூமுலேட் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு பயம் இல்ல. ஓகேங்களா? ITC வந்து டிஃபென்ஸுக்கு, HCL வந்து ஆ உங்களுடைய ஐடி ப்ரொஃபைலுக்கு, ஐடி போர்ட்ஃபோலியோக்கு வச்சிருக்கேன். HDFC லைஃப் வந்து லைஃப் இன்சூரன்ஸ்க்கு. ஸோ இந்த மாரி உங்களுடைய ரிஸ்க்க வந்து நீங்க தான் வந்து பிரிச்சுக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஒரு ரிஸ்க்க வந்து டைவர்சிஃபை பண்ண முடியும். அப்பதான் நம்ம வந்து ஒரு நார்மலான குரோத் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ரிஸ்க் எடுக்காம நார்மலான குரோத் எடுக்க முடியும். இல்லப்பா எனக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லங்கிறவங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த பெர்சன்டேஜஸ் நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப்ல ஒரு 25%, மிட் கேப்ல ஒரு 25%, லார்ஜ் கேப்ல ஒரு 50% அந்த மாரி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உபயோகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உபயோகமா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் கத்துக்குவாங்க. மார்க்கெட்ட பத்தி பயம் போகும். அப்பதான் அவங்களாலயும் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் எடுக்க முடியும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ நான் போன வீடியோல சொல்லியிருந்த மாரியே கோல்டு மட்டுமே இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்க கூடாது. நீங்க எல்லா அசெட் கிளாஸஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ உபயோகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் லைக் இந்த வீடியோஸ்லாம் உபயோகமா இருக்குதான்றது. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.